தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள காரணீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுமக்களுடன் அமர்ந்து சமபந்தி அருந்தினார். தஞ்சாவூரில் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளையொட்டி திமுக மத்திய மாவட்ட கட்சி சார்பில் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் எம்பி பழனி மாணிக்கம், எம்எல்ஏ நீலமேகம், மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூம்பதி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. கரூர் மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அறிவாலயத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக பொறுப்பாளர்கள், மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி 4 ரோடு பகுதியில் உள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு திமுக, மதிமுக, அதிமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கிழக்கு மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் நகர பூங்கா அருகில் இருந்து ஊர்வலமாக வந்து 4 ரோடு பகுதியில் உள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு, வெண்கல சிலைக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன், முன்னாள் அமைச்சர் சுந்தராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.